இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் 1/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன். இது வந்து மட்டன் வறுவல் இன்றைக்கி செய்யலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு 2 சேர்த்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இலை, அடுத்தது வந்து கசகசா ஸ்டாரு இருக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். கடலெண்ணெய் 2 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயிலும் நிறைய ஊற்றக்கூடாது. நான் வந்து இப்படியே பட்டை கிராம்பு ஸ்டாரு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி போட்டுக்குவோம். நான் வந்து வெங்காயம் 150 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். பூண்டு இஞ்சி நான் வந்து 2 சேர்த்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம தட்டிக்கலாம். இது வந்து நல்லா தட்டியாச்சு. அதையும் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி வெந்துச்சுன்னா போதும். இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வேகணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை இலையை நம்ம இப்படி போட்டுக்கலாம். மட்டன் வந்து நம்ம போட்டுருவோம். கல்லுப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூனுக்கு கம்மியாக தான் கல்லுப்பு நான் போடுறேன். அதோடவே நான் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் போடுறேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா வேகணும். கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து சின்னதாக பொடியாக நறுக்கணும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இன்னும் மிளகாத்தூள் போடலை, அதனால் இப்போ மிளகாத்தூளை நம்ம போட்டுருவோம். மிளகாத்தூளை சேர்ந்து நிறைய மிளகாத்தூளும் போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். மூடியை போட்டு நல்லா வேகட்டும். ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த உடனே தான் நம்ம தக்காளி பழம் இந்த கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதில் ஒரு 2 நிமிஷம் இதில் ஒன்று வேகணும். 2 நிமிஷம் இருந்துச்சுனாக்கா சூப்பராக வெந்துடும் எல்லாமே. இப்போ வறுவலுக்கு சுட சாப்பாடு போட்டு இந்த வறுவலை அப்படியே போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.